கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஒரு குறுகிய காலத்துக்குள் நம்மளை எல்லாம் இந்த உலகத்திலே வாழ வைத்துட்டாலும் அல்லாஹ்வுடைய மாபெரிய கிருபை என்னவென்று சொன்னால், உலகிலே படைக்கப்பட்ட அத்துணை சிருஷ்டிகளை விடவும் அல்லாஹ் ரொம்ப உயர்வான நிலைமையிலே எங்களை படைத்து வைத்திருக்கிறான். அந்த உயர்வான முறையிலே படைக்கப்பட்ட நாங்கள் அல்லாஹ்வுடைய இரக்கத்தோடு வாழ்ந்து அவனுடைய இரக்கத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். நாம் எல்லாம் உயர்வாக இருக்கிறோம் என்ற அடிப்படையிலே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா தீன் மார்க்கம் என்ற ஒரு அடிப்படையிலே ஒரு கட்டுப்பாடான ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை முறையை தந்து அந்த வாழ்க்கை முறையை விளங்கப்படுத்தக்கூடிய தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க நபியையும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பு மிக்க இந்த மார்க்கத்தை அழகான முறையிலே பரப்பதற்குரிய ஆரம்ப அடிப்படையாக வைத்த முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், மக்கள் மத்தியிலே அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய நற்பண்புகள், ஒரு மனிதன் வாழக்கூடிய காலத்தில் மனித பண்போடு எப்படி நடக்க வேண்டும், எந்தெந்த நேரங்களிலே எப்படியான பண்புகள் அவரிடத்தில் வர வேண்டும் என்ற அடிப்படையிலே வாழ்ந்து காட்டினார்கள், சொன்னார்கள். இன்று வரைக்கும் அந்த பண்புகள் தான் சிராத்துடைய எதிரிகளால் கூட சொல்லப்படுகிறது, இப்படியான ஒரு பண்புள்ள மார்க்கமா என்று சொல். அதனாலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பற்றியுடைய விவரங்களிலே சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட தஃசீர் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் அருமை மிக்க சஹாபாக்களுடைய நல்ல குணங்களை அடிக்கடி சொல்லுவாங்க. அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம், அவங்கள பத்தி சொல்லுவாங்க. அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய குண மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. அபு அய்யூப் அல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, நீங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய குரல் மாதிரி அழகான கிராத் உங்களிடத்துல இருக்கு என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து கூறுவார்கள். சில கட்டங்கள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி ஒன்றும் பேசுறது கிடையாது, சொல்லல. சில சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ் ஒவ்வொருவரை பற்றியும் சொல்றீங்க நீங்க, ஆனா உங்களோட ரொம்ப நெருக்கமானவங்க தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள பத்தி எதையும் சொல்லலையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுடைய விளக்கத்திலே எழுதுறாங்க, கிட்டத்தட்ட 360க்கு மேற்பட்ட நல்ல குணங்கள் அவரிடத்தில் இருந்துச்சாம். 360க்கு மேற்பட்ட குணங்கள் யாரிடத்தில் இருந்துச்சு? அபூபக்கர் ரலியல்லாஹு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய பாசறையிலே வளர்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி குணம் இருக்கும் என்று சொன்னா, வளர்த்தாங்களே ரசூலுல்லாஹ், அவர்களிடத்தில் எப்படியான எத்தனை லட்சக்கணக்கான நல்ல பண்புகள் இருக்கும் என்பதனை நாம் சிந்திக்க வேண்டும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமான முறையில் சொன்னார்கள், புஇஸ்து லிஅன் உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். ஒரு மனித தன்மை என்ன என்ன? ஒரு மனிதன் வாலிபனாக இருக்கட்டும், வயோதிபனாக இருக்கட்டும், சிறுவனாக இருக்கட்டும், நோயாளியாக இருக்கட்டும், அவன் எப்படி எப்படி எந்த நிலைமையிலே கையாள வேண்டும் என்பதனை சொல்லித்தரக்கூடிய நிறைவு செய்யக்கூடிய ஒருவனாகத்தான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா என்னை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான வழிமுறை இருக்கு, சில துஆக்கள், அதிகமான துஆக்கள் இருக்கு இல்லையா, அத்தனையும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ரொம்ப ஹிக்மத்தை வச்சிருக்கிறாங்க, ரொம்ப தத்துவங்களை வச்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணாடியை பார்த்துட்டு சொல்லுவாங்க, அல்லாஹும்ம கமா ஹஸன்த ஹல்கி ஃபஹஸின் ஹுல்கி. யா அல்லாஹ், என் வெளித்தோட்டம் எவ்வளவு அழகா இருக்கு, அது மாதிரி என்னுடைய உள்குணம் இருக்கிற மனித பண்பு, நான் நடக்க வேண்டிய முறை, அதையும் நீ அழகாக்கி வைப்பாயா, சிறப்பாக்கி வைப்பாயா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணாடியை பார்க்கின்ற பொழுது அந்த துஆ செஞ்சு கொள்வாங்க. இது சாதாரணமா ஒரு சின்ன துஆவா இருக்கலாம், அவருடைய ஆழத்தை பார்த்தோம் என்று சொன்ன வாழ்க்கையுடைய அத்தனை அம்சங்களோடு கலந்ததாக வைத்தான் அது இருக்கிறது. நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் பேசியாச்சு. ஹதீஜா அம்மையார், அந்த காலத்துல பெண் வீட்டார் ஒன்று பேசுவாங்க, மாப்பிள்ளை வீட்டாரும் மாப்பிள்ளையை பற்றி சொல்லுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறும், அதாவது நிக்காஹ் நடைபெறும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக சாச்சா அபூ தாலிப் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஹதீஜா நாயகி சார்பாக வரக்கத் பின் நௌஃபல், ரொம்ப முன்னுள்ள வேதங்களை எல்லாம் ரொம்ப அறிஞ்ச ஒரு பெரிய அறிஞர் வந்திருக்கிறாங்க. வரக்கத் பின் நௌஃபல் அவங்க என்ன சொல்றாங்க, ஹதீஜா நாயை பத்தி சொல்றாங்க, எங்க பெண் மண்மன் இருக்கிறாங்களே ரொம்ப ஒரு சீமாட்டி, ரொம்ப சிறப்புள்ளவங்க, இந்த ஏரியாவிலேயே ரொம்ப மதிப்புள்ளவங்க,
என்றெல்லாம் சிறப்பை பத்தி சொல்லிக்கிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சி அபூ தாலிப் அவங்க சொல்றாங்க, எங்கட மணமகன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க இல்லையா, அல் அமீன், எல்லாராலும் நம்பிக்கையானவர் என்று போற்றப்படக்கூடிய ஒரு நல்ல குணம் உள்ளவர். எப்பொழுதுமே பொய் சொன்னது கிடையாது, ஏமாற்றியது கிடையாது, மனங்களை உடைத்தது கிடையாது என்றெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை அப்படி சொல்லிவிட்டு கடைசியில ஒரு வார்த்தை பாவிக்கிறாங்க, இன்னல் மால லில்லுன் ஜாயிலுன். ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னல் மால லில்லுன் ஜாயிலுன். இந்த பொருளாதாரம் இருக்கு இல்லையா, அது நகரக்கூடிய விடயம். லில்லுன் ஜாயிலுன் நகரக்கூடிய நிழல் மாதிரி. சூரியன் இங்கல பக்கம் அடித்தா நிழல் இங்கல இருக்கு, மற்ற பக்கம் சூரியன் வந்தா நிழல் இங்கல வந்துடும். ஆகவே பொருளாதாரமோ பட்டம் பதவியோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாறி போயிடும். ஆனா நல்ல பண்பு இருக்கு இல்லையா, ஒரு காலமும் மாறாது, கடைசி வரைக்கும் ஒரு சிறப்புக்கும் கண்ணியத்திற்கும் அதுதான் அத்திவாரமாக இருக்கும் என்ற அருமையான கருத்தை அபூ தாலிப் அவர்கள் அழகான முறையை சொல்லி கண்டாங்க. அந்த அமைப்பிலே தான் நபிகரார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானி வயதி. ஒரு உண்மையான முஸ்லிம் எப்படிப்பட்டவன் தெரியுமா? முஸ்லிம் ஒன்றை நினைச்சுக்கிறவனும் சாதாரணமா நான் பேசுறதா அவர் முஸ்லிம் இவர் முஸ்லிம். முஸ்லிம் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இது யாரும் போடல, அல்லாஹ்வே போட்ட பேர். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அவன் தான் உங்களுக்கு முஸ்லிம் என்று அல்லாஹ் பேர் வச்சிருக்கிறான். சாதாரணமா நம்ம வீட்டுல பாருங்க, நம்ம பிள்ளைக்கு சொல்லணும் இல்லையா, என் பிள்ளைக்கு யாரு பேரு போட்ட தெரியுமா, இப்படியான ஒரு மௌலானா வந்து போட்டிருக்கிறாங்க, ஒரு பெரிய அறிஞர் உங்க வீட்டுக்கு வந்த சமயத்துல அவங்க வாயால போட்ட பேரு தான் இது என்று சொல்றமா இல்லையாங்க? நம்ம கண்ணியமா சொல்றமா இல்லையா? அல்லாஹ் எங்களுக்கு முஸ்லிம் என்று வச்சிருக்கிறான், அல்லாஹ் தான் வச்சிருக்கிறான். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லிம் என்று பேர் வச்சிருக்கிறான். அந்த முஸ்லிமுடைய பண்பு என்னவென்று சொன்னால், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வைதிஹி. உங்களை பார்த்தா உங்களோட விஷயத்துல மத்தாக்கள் எப்படி நினைக்கணும் தெரியுமா, இவரால எந்த கெடுதியும் எனக்கு வராது, எனக்கு முதுகுக்கு பின்னால குத்த மாட்டாரு, துரோகம் செய்ய மாட்டாரு, பேசினா நல்லதைத்தான் பேசுவாரு என்று மற்றவர்கள் உங்கள் மீது எப்பொழுது நம்பிக்கை கொள்கிறார்களோ அப்பதான் நீங்க உண்மையான முஸ்லிம் என்ற கருத்தை நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலிருந்து வெளியே வராங்க. அப்பொழுது ஒரு சஹாபியை பார்க்கிறாங்க, ரொம்ப பதட்டத்தோடு என்ன செய்யறாரு, ரொம்ப பதட்டத்தோடு அங்க இங்கெல்லாம் நிக்கிறாரு, ரொம்ப பதட்டம், முகத்துல பதட்டத்துடைய அறிகுறி தென்படுகிறது, பதறி போய் இருக்கிறார். பின்னால பார்த்தா ரெண்டு சஹாபாக்கள் அவருடைய செருப்பை தூக்கிட்டு வராங்க. இவர் பதட்டப்பட காரணம் என்னவென்று சொன்னா இவருடைய செருப்பை காணல, அங்கிட்ட எங்க போயிட்டோ தெரியல அப்படி என்று சொல்லி ரொம்ப பதட்டத்தோட இருக்கிறார். பின்னால ரெண்டு சஹாபாக்கள் செருப்பை தூக்கிட்டு வராங்க. யார் ரசூலல்லாஹ், நாங்க செருப்ப திருட வரல, திருடல்ல, நாங்க இதை ஒளிச்சு வச்ச காரணம் இவர் எப்படி நடந்து கொள்றாரு, சிலக்கள் செய்யறது இருக்கா இல்லையா, பொருளை ஒளிச்சிட்டு இவர் எப்படி பதறாரு, எப்படி அழுகுறாரு பார்த்துக்கிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. இப்படியான ஒரு கட்டத்தில் ஒரு நகைச்சுவையின் அடிப்படையிலே தான் நாங்கள் இதை சொன்னோம் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், லா யஹில்லு லிமுஸ்லிமின் ஐயுரபியா முஸ்லிமா. ஒரு உண்மையான முஸ்லிமுக்கு சரி வராத ஒரு விடயம், செய்யக்கூடாத விடயம் என்ன சொன்னால், மற்றவர்களை பதட்டத்தோடு ஆக்குவது, பயமுறுத்துவது, பயத்தை ஏற்படுத்துவது, கண்ணீரை வரவேற்பது, கவலையை உண்டாக்குவது, இவைகளெல்லாம் செய்வது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல. லா யஹில்லு என்று சொன்னா ஹலால் இல்லைன்னா என்ன, ஹராம் தானே, கூடாதா இல்லையா? லா யஹில்லு சரி வராது, அப்படி செய்யாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் மற்றவருடைய விஷயத்தில் நடக்க வேண்டிய அஹ்லாக்கை அழகான முறையில் சொல்லி வைத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு செருப்பை ஒளித்தத்துக்கே அதுவும் கொடுத்துட்டாங்க, ஒளித்தத்துக்கே இப்படி என்று சொன்னா செருப்பையே தூக்கிட்டு போறாங்களே, சமயம் பார்த்து நிலைமை பார்த்து எங்க இருக்குன்னு பார்த்து புதுசை பார்த்து தூக்கிட்டு போறாங்களே இல்லையா, இவங்கட ஹாலாத்தேர் என்ன கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். சில நேரங்கள்ல ஒரு அதிசயக்கு வந்து ஒரு மஸ்ஜிதுல தலையில வச்சுட்டு படுத்தம் என்று சொன்னா பின்னாடி பார்த்தா போன காரன்ல, பார்சல காரன்ல, இருக்கிற சாமான காரன்ல, அதுக்கெண்டே ஒரு குரூப் பாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், லா யஜ்னி ஸானி ஹீன யஜ்னி வஹுவ முஃமினன் வலா யஷ்ரிகு ஷாரிகு ஹீன யஷ்ரிகு வஹுவ முஃமினன். ஒருவன் விபச்சாரம் செய்கிறான், மது போதையில இருக்கிறான், களவெடுக்கிறான், திருடுறான் என்று சொன்னால்
அவனிடத்தில் ஈமான் பிடுங்கப்பட்டு அவன் மேலே இருக்கிறது. அப்ப ஈமான் இல்லாத நிலைமையில இருக்கு. அவன் ஒரு முஸ்லிம் அல்ல, அப்படித்தானே? முஸ்லிம் அல்ல. அவன் திருடி வந்திருக்கிறான், திருடத்துக்கு வந்திருக்கிறான், மற்றவருடைய மனங்களை நாசப்படுத்த வந்திருக்கிறான், பதுவாக்கு ஆளாக்க வந்திருக்கிறான். ஆகவே அவனிடத்தில் இருந்து ஈமான் புடுங்கப்பட்டு விடும் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவரே, சில இடங்கள்ல கூட மணமக்கள், அதாவது மாப்பிள்ளை ரெடியாகும் பொழுது அவரை சாமான ஒழிச்சிரு பதட்டப்பட வைக்கிறது. சில இடங்கள்ல மனமாறன கடத்திக்கிட்டே போயிடுறாங்க. நான் பார்த்திருக்கிறேன், தாய் தந்தையர் அழுகுறார்கள், என் பிள்ளையை கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்களோ தெரியல, என்ன நடக்குமோ தெரியல என்று சொல்லி. ஒன்றை சிந்திக்க வேண்டும். இப்பொழுது அதே தாய் தந்தையர்கள் அழுகிறார்கள், உங்களுடைய பிள்ளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருவர் இஸ்லாத்தை தழுவ வந்திருக்கிறார், தழுவித்தார். அவர் சொன்ன ஒரு விடயம், யா ரசூலல்லாஹ், எனக்கு ரொம்ப சந்தோஷம், இஸ்லாத்துல வந்துட்டேன், ஆனா சில பாவங்களை தொடர்ந்து செய்யற முறை என்னிடத்துல இருக்கு, என்ன செய்யற? அதுல உண்டன தெரியுமா, பெண்களோடு தகாத முறையில நடந்து கொள்வேன், அது என்னுடைய இயற்கை மாதிரி ஆயிப்போச்சு, தவிர்க்க முடியல என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க. அப்படியா, சரி, இப்ப நினைச்சு கொள்ளுங்க, உங்களை இங்க தகாத முறை நடக்கிற ஒரு விடயம் இருக்குது. உங்களோட தாயோடு ஒருவன் தவறான முறை நடக்க வருகிறான், உங்க சொந்த மகளோட நடக்க வருகிறான், உங்க நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பிறரோடு செய்த தவறான வழி இருக்க இல்லையா, அந்த புள்ள ஒரு தாயுடைய மகளாயிருப்பான் அல்லது ஒரு கணவனுடைய மனைவியாயிருப்பான். அவன் விரும்புவான எப்படி நீங்க விரும்ப மாட்டீங்களோ அவன் மனநிலைமை எப்படி இருக்கும் என்பதனை சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான வாலிபர்களே, பெண்களை ஏமாற்றி, பெண்களை புகைப்படம் எடுத்து போட்டோ எடுத்து தலைகளை மாற்றி தேவையில்லாத மாதிரி பயமுறுத்தி அவர்களை எல்லாம் பதட்டப்பட செய்கிறீர்களே, கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உங்களோட வாழ்க்கையிலே இந்த நிலைமை ஏற்படும். உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கிறது, லேப்டாப் பேஸ்புக் எல்லாம் போட ஆரம்பிக்க வைத்திருக்கிறேன். ஆனால் இதற்காக வேண்டிய அல்ல, அல்லாஹ் அன்னிருக்கக்கூடிய அறிவை அவனுக்குரிய முறையிலே செலவழிப்பதுதான் உண்மையான முறை என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்த விஷயத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், லா யஹில்லு லிமுஸ்லிமின் அய்யுரபிய முஸ்லிமா, ஒரு முஸ்லிமை பதட்ட செய்வது, அழ வைப்பது, அவனுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துவது ஒரு நல்ல முஸ்லிமுடைய பண்பாடு அல்ல என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமீருல் முஃமினீன் உமர் ஃபாரூக் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி நம்மள நிறைய அறிஞ்சிருக்கோம். ரொம்பவே சிறப்பா அந்த அளவுக்கு சொன்னா, சில விஷயங்களை அமீருல் முஃமினீன் சொல்லியிருப்பாங்க, அல்லாஹ் அதை அப்படியே வச்சிருப்பாங்க. ஒரு காலத்துல ஹஜ்ருல் அஸ்வத் கல், அந்த ஹிஜ்ர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால்பட்ட அந்த இது இருக்கும் இல்லையா, அது காபாவோட இருந்துச்சு. அவங்க சொன்னாங்களா, அது தேரையாக்கி துணிமிடத்தில் வச்சா நம்ம நல்லமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அங்கீகரித்தான். இப்பொழுது அதே முறையில தான் இருக்கு. இப்படி சில விடயங்கள் ரொம்ப அழகான முறையில் சொல்லுவாங்க, அல்லாஹ் அது அங்கீகரிச்சுறான். அப்படியான ஒரு சிறப்பு மிக்க மனிதர் தான் அமீருல் முஃமினீன் உமர் ஃபாரூக் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஆட்சி செய்யறாங்க, ஜனாதிபதியா இருக்கிறாங்க. உங்களோட பழக்கம் என்ன என்று சொன்னா, நம்ம ஆட்சி அல்லாஹ் தந்திருக்கிறான், குறைகள் வந்து விடக்கூடாது, மற்றவர்களுடைய பதுவாக்கு நான் ஆளாகக்கூடாது, நான் ஒரு நிர்வாக பொறுப்புல இருக்கிறேன், அதனால என்னை பத்தி ஏதாவது குறை நடக்குதா என்று கேட்கறதுக்காக வேண்டி இரவு நேரங்களில தன்னை அடையாளம் காணாத மாதிரி என்ன செய்வாங்க, தன்னை மறைத்துக் கொண்டு உடுப்புகளை அணிஞ்சுக்கிட்டு தெருவா போவாங்க. ஒரு நாள் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்துக் கொண்டு போறாங்க. ஒரு இடத்துல ஒரு தனியான வீடு, அங்க போனா அதாவது அங்க இருந்து ஒரு தேவையில்லாத சாதாரணமா காதல் பாட்டு வந்துகிட்டு இருக்கு, ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அமீருல் முஃமினீன் உமர் ஃபாரூக் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு திடீரென உள்ளுக்கு போயிட்டாங்க. யா அதுவல்லாஹ், அல்லாஹ்வுடைய பகைவனே, இந்த இரவு நேரம் பரக்கத்தான நேரம், அமல் செய்யற நேரத்துல நீ இப்படியெல்லாம் தேவையில்லாத மாதிரி நடந்து கொள்கிறியே, உன் பக்கத்துல கையில மது போத்தல் இருக்குது, பக்கத்துல ஒரு பெண்மணி இருக்கிறார், இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறீரே என்று அவர் சொன்ன பொழுது அந்த மனுஷர் திருப்பி கேட்டாரு, அமீருல் முஃமினீன், நான் செஞ்சது தவறா இருக்கலாம் தான், ஆனா நீங்க மூணு தவறு செஞ்சிட்டீங்களே, கேட்காம வீட்டுக்கு வந்தீங்க, சலாம் சொல்லுங்க வந்து சலாம் சொல்லாம வந்தீங்க, அனுமதி இல்லாம வந்தீங்க, எல்லாவற்றுக்கும் மேல குர்ஆன் சொல்லுகிறது, வலா தஜஸ்ஸசு,
ஒத்து கேட்காதீர்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை. வலா தஜஸ்ஸசு, ஒத்து கேட்காதீர்கள். நீங்க நம்ம நேரம் ஒத்துக்கெடுத்தாலும் வந்திருக்கீங்க என்றெல்லாம் அவர் சொல்ல ஆரம்பிச்சார். அமீருல் முஃமினீன் உமர் ஃபாரூக்குல் ஆலம் ஒன்றுமே பேசல, வெளியே வந்துட்டாங்க. முகத்தில ரொம்ப அதிர்ச்சியான ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தூரத்தில் நிற்கிறாங்க. அமீருல் முஃமினீன் அவர்கள் ஒன்றும் பேசல, எதுவுமே சொல்லல. அவங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க. நாட்கள் பல கடந்துருச்சு. ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சபைக்கு அந்த தவறு செஞ்ச மனிதர் வந்திருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் பார்த்துக்கிட்டாங்க, இவர்தான் அன்று இரவு தவறு செஞ்சவர், நம்ம கண்டிச்சோம், அவருக்கு நம்மளுக்கு ரெண்டு வார்த்தையை சொன்னவர் என்றெல்லாம் சொல்லி நினைச்சுக்கிட்டாங்க. சொன்னாங்க, உதுனு மின்னி, அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, உதுனு மின்னி, என் பக்கத்துல வாரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இவர் யோசித்தாரு, அமீருல் முஃமினீன் நம்ம விஷயத்தெல்லாம் வெளிப்படுத்திடுவாங்களோ தெரியல, ஒரு பயம் இருந்துச்சான். அமீருல் முஃமினீன் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைச்சி கிட்ட வந்த உடனே அவரை காதுக்குள்ள என்ன சொன்னாங்க தெரியுமா? ரகசியமா சொன்னாங்க, தம்பி நீ அந்த தவறு செஞ்சது உண்மைதான், நான் யாரிடத்திலும் அதை சொல்லல, அல்லாஹ்விடத்துல முறையிட்ட, யா அல்லாஹ் தவறா நடக்கிறாரு, நீயே நல்ல வழியை காட்டுது என்று துஆ செஞ்சனே தவிர உங்களோட தவறை நான் யாரிடத்திலுமே சொல்லவில்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அந்த மனிதர் என்ன சொன்னாரு தெரியுமா? அமீருல் முஃமினீன், எப்ப நீங்க அதுவல்லாஹ், அல்லாஹ்வுடைய பகைவனே என்று சொன்னீங்களே, அல்லாஹ்வுடைய பகைவன் உலகத்தில் வாழ்ந்து என்ன பயன் இருக்கு? ரஹமத்துள்ள மனுஷனா இருந்தா பரவாயில்லை, அழிவுக்குத்தான காண முடியும், இதை விட்டுடணும் என்று சொல்லி அன்றே இந்த தவறை விட்டுட்டு அமீருல் முஃமினீன், நீங்க எப்ப எச்சரிச்சுட்டு போனீங்களோ அப்பவே விட்டுட்டு என்று சொன்னார்கள் அந்த அருமையான மனுஷன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய தவறுகளை, ஒரு மனிதனுடைய விடயங்களை நாம மறைக்கிறதா, அவனுக்கு அவனை துஆ செய்யறதா, பகிரங்கப்படுத்துவதா, எது அகலாக், எது நல்ல பண்பு? இங்கே சிந்திக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. இன்றைய காலத்தில் அதாவது வாட்ஸ்அப், பேஸ்புக் எல்லாம் நிறைய தாராளமாக பார்க்கிற நேரம், சிரிச்சு சிரிச்சு மற்றவருடைய குறைகளையும் அவருடைய தேவையில்லாத விடயங்களை பரப்பி, அது குடும்ப விஷயமோ சமுதாய விஷயமோ இருந்தாலும் சொல்லிடுறாங்க. ஒன்றை சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சொன்னார்கள், நீங்கள் மற்றவருடைய விஷயத்தை தெளிவில்லாமல் சொன்னால், தெளிவில்லாமல் பரப்பினால், மற்றவர்களுக்கு அறிவித்தால், அது எப்படி போல தெரியுமா? கடுமையான இருளான நேரத்தில் விரவு பறக்கிற மாதிரி, கடுமையான இருள், விரவு பறக்கிறாரு. விரவு பறக்கக்குள்ள பாம்பு சுருண்டிருக்கும்னு வச்சுக்கிறீங்க, பாம்பையும் விரவன்னு தானே பிடிப்பாரு, என்ன நிலைமை ஆகும் சிந்தனை செஞ்சு பாருங்க. ஆகவே நீங்க செய்கின்ற இந்த விடயம் உங்களோட வாழ்க்கையை தாக்க கூடாது என்பதற்காக வேண்டித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழகான முறையை சொல்லிக்கிறார். குர்ஆன் கூட தெளிவான முறையில சொல்லுகிறது, இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபை, ஒரு தவறான செய்தி உங்களை காதுக்கு வந்துட்டு இருந்து வச்சுக்கிடுங்க, சொன்னவரை பற்றி நல்ல கருத்து இல்ல, அல்ல சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிப்பில்லை என்று சொன்னால் அவசரப்பட்டு நீங்க வெளிப்படுத்திடாதீங்க. பத்த பையனு, முதலாவது நீங்க உண்மையா பொய்யா இது செஞ்சிருப்பீங்க, ஒன் சைடு எடுக்காதீங்க, ரெண்டு சைடையும் பாருங்க. அந்த சைடுல உங்களுக்கு தெளிவு வந்ததுக்கு பின்னால்தான் அந்த விஷயமான நிலைப்படுத்தணும். இல்ல தெளிவில்லாம அங்க வந்தாச்சு, நான் தான் முதல்ல அவுட் பண்ணினேன் என்று சொல்லி அந்த அமைப்பை செய்து ஏதாவது தவறுகள் வந்தால் நீங்கள் எல்லாம் கவலைப்பட வேண்டிய வரும் என்ற கருத்தை குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, வலீத் இப்னு உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனி முஸ்தலக் கூட்டத்தை சேர்ந்தவங்க, குறைஷி கூட்டம், ஹாஷிமியா கூட்டம் இருக்கிறது மாதிரி அவங்க ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க இஸ்லாத்துல வந்துட்டாங்க. நீண்ட நாளைக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்க கூட்டத்துக்கு போயிட்டு வசூல் செஞ்சுட்டு வாங்க, ஜக்காத்தை சேகரிச்சுக்கிட்டு வாங்க என்றெல்லாம் அனுப்பினாங்க. இவர் போனாரு. நீண்ட நாளைக்கு பின்னால நம்ம கட்சிக்காரரு ஊருக்கு வாராரு என்ற ஒரு சந்தோஷத்துல அவரை வரவேற்பதற்காக கொஞ்சம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனா இவரை தப்பான முறையில புரிஞ்சுக்கிட்டாரு, எனக்கு என்னமோ அநியாயம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு ஒன்றுமே பேசல, ஒன்றுமே வெளியே வந்துட்டாரு. வந்து ரசூலுல்லாஹ் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அந்த ஊருக்கு போன எனக்கு சரியா பிடிக்கல, அவங்களுக்கு ஈமான் இஸ்லாம் ஷரியத் இருக்கோ தெரியல, ஆனா எனக்கும் அநியாயம் நடக்குமோ தெரியல என்றெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருங்குணங்க உள்ளவங்க இல்லையா, அவசரப்படுறது இல்லை. அல் அஜ்ரத்து மினஷ் ஷைத்தான், அவசரப்படுறது, அவசரத்தோடு நடந்து கொள்வது, அவசரமாக பேசுவது, முடிவெடுப்பது மினஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய கொடுத்துறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல அமைதியா இருந்து
ஹாலித் பின் வலீத் ஆரம்பிச்சு சொன்னாங்க, இந்த ஊருக்கு போய் ஜகாத்தை வசூல் செஞ்சுட்டு வாங்க. ஆனா நீங்க போற வாரதெல்லாம் கொஞ்சம் நிதானமா மற்றவர்களுக்கு ரொம்ப பிரபலியம் இல்லாம போய்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஹாலித் பின் வலீத் போனாங்க. மகரிபுடைய பாங்கு நடக்குது, ஜமாத் நடக்குது, இஷாவுடைய பாங்கு நடக்குது, தொழுகை நடக்குது. பின்னாடி என்ன நடந்துச்சு, மறுநாள் போய் ஜகாத்தை எல்லாம் வசூல் செஞ்சுட்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களே இந்த விடயத்திலும் அவசரப்படாதீர்கள். ஒரு மனிதனுடைய அஹ்லாக் என்ன தெரியுமா, தெளிவு பெறுவது. தெளிவு பெற்றதுக்கு பின்னாலேதான் நீங்கள் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்ற கருத்தை நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள். இந்த அஹ்லாக், இந்த நட்பண்பு அவசியமா இல்லையா என்றா நாங்க ஒன்றை யோசிக்கணும். மற்றவர்களை பத்தி நாங்க வேண்டிய மாதிரி சொல்லிக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இயலாத காலத்தில நம்மள பிள்ளைகளை பற்றி தவறான முறையில கதைத்தால் நம்ம மனசு எப்படி புண்படும் என்பதை கொஞ்சம் சிந்தனை செஞ்சு தஹாசபு முஹாசபான்னு சொல்லுவாங்க. அதற்கு என்ன செய்யறது, சுய விசாரணை செய்யறது. அந்த விசாரணை செஞ்சு பார்த்தோம் என்று சொன்னா எங்களுக்கு இந்த அந்த பாவத்திலிருந்து ஓரமாவே அந்த அஹ்லாக்குடைய தன்மை வரும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்குது. அவங்க ஜனாதிபதி அடிக்கிற காலம். ஆகவே வந்தவர்களுடைய பொருட்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அவங்களும் இன்னொரு சஹாபியும் சேர்ந்து இரவு நேரமாச்சு பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக வேறையா வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் தொழுகையில ஈடுபட்டு நிற்கிறாங்க. தஹஜ்ஜுடைய நேரமா இருக்குது, தஹஜ்ஜத்தை நிற்கிறாங்க. இந்த சமயத்தில் அந்த காலத்துல தொழுகைக்காக வேண்டி சில நேரங்களில் பெண்களும் வருவாங்க ஜமாத்துல கலந்து கொள்வது. அது அந்த காலத்துல வளமை இருந்துச்சு. தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குழந்தையுடைய அழுகுற சத்தம் இங்க ரொம்ப கடுமையா இருக்குது. உமரே ஃபாரூக் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தாயிடத்துல போய் சொன்னாங்க, இத்தகில்லாஹ வஹஸின் பிஸ்ஸபிய்யா, அதாவது இலா சபிய்யிக, நீங்க நாங்க தொழுதுட்டு இருக்கிற உங்களுக்கு விளங்கியதானே, ஆகவே அல்லாஹ்ட விஷயத்துல குறுக்காதீங்க, உங்களோட பிள்ளைய நீங்க கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிடுங்க, ரொம்ப அளவிடாம பாத்துக்கிடுங்க, எங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம வச்சுக்கிடுங்க மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லி போயாச்சு. அந்த பெண்மணிக்கு தெரியாது இது வந்திருக்கிறது யாரு, அமீருல் மோமினின் தான் வந்திருக்கிறாங்க, ஜனாதிபதி வந்திருக்கிறான்னு தெரியாது. கொஞ்சம் தேத்தாவினோட திருப்பி அந்த புலா அலற ஆரம்பிச்சது. திருப்பியும் வந்து சொன்னாங்க. மூணாவது முறை இதே கூத்து தான் நடந்துச்சு. அமீருல் மோமினின் உமர் ஃபாரூக் ஆலம் ரலியல்லாஹு சொன்னாங்க, வைஹக இன்னி உராக உம்ம சௌஇத், உனக்கு என்னப்பா பிடிச்சிருச்சு, நீதி நியாயம் விளங்குற இல்லையா, நான் தான் பல தடவை சொல்லிட்டு போயிட்டேனே, கொஞ்சம் அமைதியா வச்சுக்கன்னு சொல்லி உன்னை பார்த்தா நம்ம சொல்லி கேட்காத ஒரு பொம்பளை மாதிரி இருக்கு, என்னெல்லாம் கொஞ்சம் கடினமான வார்த்தையை போட்டு பேசினாங்க. அந்த பெண்மணி சொன்னா, என்ன செய்யற, இந்த நாட்டுடைய தலைவர் அமீருல் மோமினின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதி நிதியில, அதாவது சொல்லுவாங்க இந்த உபகாரம், பைத்துல் மால்ல இருந்து உபகாரம் தாராங்க. ஆனா பால் குடிக்கிற பிள்ளைகளுக்கு உபகாரம் இல்ல, பாலை மறந்த பிள்ளைகளுக்கு தான் உபகாரம். என் பிள்ளை பால் குடிக்குது, பாலை மறக்க வச்சாதான் அந்த பிள்ளைக்கு உபகாரம் கிடைக்கும், அதனால பாலை மறக்க வைக்க நான் தண்டிக்கிறேன், அதனாலதான் இந்த விபரீதம் ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க. இது அமீருல் மோமினின் கேட்ட உடனே அசந்திட்டாங்க. சுபஹுக்கு பின்னால ஓண்டு அழ ஆரம்பிச்சாங்க. அமீருல் மோமினின் ஏன் அழுவுறீங்க, இல்ல நேற்றிரவு இப்படி சம்பவம் நடந்துருச்சு, என்னால எத்தனை பிள்ளைகள் வஃபாத்தா போச்சு தெரியல, சட்டத்தை போட்டார்கள், இன்றில இருந்து பால் குடிக்கும் பிள்ளையாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த ஜனாதிபதி நிலையத்தில இருந்து உபகாரத்தில இருந்து கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை போட்டார் என்று சொன்னால் மற்றவர்களுடைய மனங்களை இப்படியெல்லாம் சந்தோஷமான முறை ஆக்குவதற்கு அந்த பெருந்தகையில் நடந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவரே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இப்படியான ஒரு அமைப்பிலே தான் அல்லாஹ்வுடைய கிருபையினால அஹ்லாக்க வச்சுத்தான் இன்றைக்கு கூட சிலாத்தை வெறுப்பவர்கள் மாற்று சொல்றாங்க, சிலாத்தை இப்படி இருக்க அப்படி இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, அந்த முன்னைய அறிஞர்கள் தான் தற்போது கால ஆராய்ச்சியாளர் தான் ரொம்ப அழகான முறையில எழுதுறாங்க. அவங்க சிலாத்துல வந்தது வராம இருக்கலாம், ஆனா ரசூலுல்லாஹ் பத்தி தெளிவா எழுதுறாங்க. ஒவ்வொரு பேர்களும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எழுதுறாங்க. சில பேர் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப வாழ்க்கையை பார்க்கறாங்க, 11 மனைவியரை வச்சு இவர் அழகான முறை நடத்தினாரு பாருங்க, ரொம்ப இதுதான் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அதை சிறப்பிச்சு கொள்றாங்க. சில பேர் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சமூக சிந்தனைய, சமூக சேவையை பத்தி சொல்றாங்க, பார்க்கறாங்க, அதை பத்தி விவரிச்சு எழுதுறாங்க.
இப்படி எல்லாம் ஒவ்வொரு அறிஞர்கள் எழுதுறாங்க. ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர், அவரு உளவியல் துறையில உள்ளவர், சாதாரண இந்த கவுன்சிலினோட சம்பந்தம் உள்ளவர். மன அழுத்தம் உள்ள மக்களை பேசி கதைச்சு சில பயிற்சிகளை கொடுத்து அவங்களை நல்ல வழிக்கு எடுக்கக்கூடிய ஒரு தன்மையில படிச்சவர் தான் இங்க ஜெர்மன் நாட்டு அறிஞர். அந்த அறிஞர் சொல்றார், நான் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அஹ்லாக் என்ற பண்புகளை படிச்சேன். ஆனால் நான் ஒரு பட்டதாரி, உளநல துறவையில உள்ள ஒரு பட்டதாரி. என்னுடைய படிப்புக்கு, என்னுடைய வைத்திய துறைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அமைப்பு, அந்த அஹ்லாக் எவ்வளவோ பயனுள்ளதாக இருக்கு. 1500 வருடங்களை தாண்டிடுச்சு, இன்று வரைக்கும் பேசப்படுகிறது என்று சொன்னால் இது எப்படியான சக்தி என்கிறது என்று சொல்லிவிட்டு முக்கியமான சில 3 விடயங்களை சொல்றார். பல விடயங்களை சொல்றாரு, முக்கியமான 3 விடயங்கள். முதலாவது சொல்றாரு, உங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அன்தல்கா அஹாக பிவஜிஹின் தலிகின் சதகா. நீங்க போகின்ற பொழுது அழகான சந்தோஷமான முகத்தோட அவரை பார்த்து சிரிச்சுக்கிறீங்க, அல்ல சலாம் சொல்றது, சிரிச்சுக்கிட்டு போறீங்க. நம்மளுக்கு தெரியல முஸ்லிம் விளங்குது, சிரிச்சுக்கிட்டு போறீங்க இல்லையா, இது சதகா கொடுத்த நன்மையை தரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல பார்த்தா தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக சதகா. நீங்க போற பொழுது சிரிச்சுக்கிட்டு அவங்க அன்போட உங்க அன்பை வெளிப்படுத்திட்டு போறீங்க இல்லையா, இது சதகா கொடுத்த நன்மையை தரும் என்று சொல்லி சில ஹதீஸ்கள் எழுதப்பட்டிருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த ஜெர்மன் நாட்டு அதிபர் என்ன சொல்ல தெரியுமா, ஒருவன் மன அழுத்தத்தோடு இருக்கிறான், வீட்டு கஷ்டமோ வியாபார கஷ்டமோ ரொம்ப கவலையோட பாரா, இவரை பார்த்து ஒருவர் சிரிச்சு புன்னகைச்சு சிரிச்சுக்கிட்டு போனால், இது மாதிரி பல பேர் அவர் அன்பை வெளிப்படுத்தினால் அவரோட மனசுல உள்ள கவலை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு. இது மன தத்துவத்தில கவுன்சிலினுடைய ஆரம்பமான ஒரு சிறப்பான விடயம் என்ற கருத்தை அழகான முறையில் சொன்னார். 1500 வருடங்களுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. நீங்க எல்லாம் அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று சொல்லுகிறேன். அப்துல்லாஹ் பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வந்ததுக்கு பின்னால அவங்களோட வாயினால் உதிர்த்த சிறப்பு மிக்க வார்த்தையில ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, அப்ஷி ஸலாம் சொன்னாங்க, சலாத்தை அதிகரிங்க. இந்த அப்ஷி என்ற வார்த்தைக்கு தஃப்சீர் உலமாக்கள் எழுதுறாங்க, ஊதுங்க என்ற கருத்தும் இருக்கு. எப்படி நெருப்ப மூட்டணும், விரவெல்லாம் வச்சாச்சு, நெருப்பு தணல் இருக்குது, நெருப்பு உருவாகிறதுக்கு என்ன செய்யணும், ஊதணுமா இல்லையா? ஒரு தரம் 2 தரம் ஊதி சரி வராது, ஊதிக்கிட்டே இருந்தா தான் நெருப்பு வந்து. ஆகவே சலாத்தை அதிகமாக சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னாங்க சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய துஆவில சுன்னாக்களில் நிறைய தத்துவங்கள் இருக்கு. ஏன் சொன்னாங்க என்று சொன்னா, ஒவ்வொரு மனிதனிடத்திலும் நாங்கெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். எங்கட அகீதா நன்மை தின்மை எழுதுறதுக்கு ரகீப் அதீத் 2 மலக்கு இருக்கிறாங்க, இதுதான் நம்ம அகீதா. அதே மாதிரி மேலதிகமா ஹாஃபிலூன் என்று சொல்லக்கூடிய எங்களை பாதுகாக்கக்கூடிய மலக்களையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். மர்ம நாளையில அவங்களும் தான் சாட்சி சொல்லுவாங்க, வேற இப்படிப்பட்டவர் என்று சொல்லி. உதாரணத்துக்கு வச்சுக்கிடுங்க, ஜமாஅத்தோட தொழுதுறீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் என்ன, இமாம் ஆமீன் சொல்லுகின்ற பொழுது நீங்க ஆமீன் சொல்லுங்க, உங்களோட சேர்ந்து மலக்கள் ஆமீன் சொல்றாங்க, அவை துஆ கபூல் ஆகுது. அந்த நேரத்தில் மலக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அவை நம்மளோட ஹாஃபிஸ் என்று சொல்லக்கூடிய சில பாதுகாக்கக்கூடிய மலக்கள் இருக்கிறாங்க. நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி அதிகம் சொல்றீங்க, உங்கள் மீது சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் தரட்டும், கவலை இல்லாமல் செய்யட்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மலக்கள் ஆமீன் என்று சொல்லுவாங்க. ஒரு 10-100 தடவை சொல்லி ஆமீன் ஆக்கப்பட்டா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில கஷ்டத்தை போக்குவானா இல்லையா? இதை வைத்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அருமையான விடயத்தை சொன்னார்கள். இந்த ஜெர்மன் நாட்டு அறிஞர் சொல்லுகிறார், ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார், வைத்தியர் சொல்லுகிறார், இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த அருமையான முறை இருக்கு இல்லையா, உண்மையாகவே வைத்திய துறையிலே மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு இது மாபெரிய மருந்தாக இருக்கிறது. மற்றவர்களை பார்த்து நாம் புன்னகைப்பது, சிரிச்ச முகத்தோடு சொல்வது, சலாம் சொல்லுவது எங்கட வைத்திய துறையிலே முதன்மையாக கணிக்கப்படுகிற என்ற கருத்தை இந்த ஜெர்மன் நாட்டு அதிபர் அந்த ஆசிரியர் சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, 2வது விஷயம் என்னவென்று சொன்னா, குடும்ப விஷயத்தோடு சம்பந்தப்பட்டுள்ள விடயத்தை அவர் சொல்றார். குடும்பத்தோடு இன்னைக்கு நிறைய பேரு மாப்பிள்ளை பொண்டாட்டி கதைக்கிறதே ரொம்ப குறைவு. ஏன், இவர் வியாபாரம் விட்டு வந்தா போன்ல இருப்பாரு, அவங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, என்னங்க சாப்பிடலையா, சாப்பாடு வச்சிரு சாப்பிட்டு படுங்க, இவர் சொல்வாரு விரும்பினா சாப்பிடுங்க இல்லாடி போங்க. ஏதோ வகையில
பேச்சுவார்த்தையில முன்ன பின்ன ஆவறதா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில சொன்னார்கள், அன்தலா ஃபீஹா ஸதகத்துன், ஒரு மனைவியுடைய வாயில ஒரு பிடி கவனத்தை எடுத்து நீ சாப்பிட தீத்திராயே, அது சதக்கா என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரக்கத்தோட பாசத்தோட அன்போட நீங்க தீத்திரீங்களே, அது சதக்கா, சதக்கா கொடுத்த நன்மையை தரும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம காலத்துல என்ன சொன்னா, ஒரு கல்யாணம் முடிச்ச 2 நாள் தாலி நீங்க சாப்பிடல, நீங்க நாட்டி நான் சாப்பிட மாட்டேன், நீங்க உசுரம்பாங்க. ஒரு 3 மாசம் போனா அந்த மேசையில வச்சு தின்னுட்டு படுங்க என்றுவாங்க. இப்படி எல்லாம் காலத்து நிக்கிறா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வயசுங்க, 50 வயசு. ஹதீஜா அம்மையாருக்கு கிட்டத்தட்ட 60 வயசு வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடை எடுத்து சாப்பிட்டு தீர்த்துனாங்க என்று சொன்னால் அந்த அன்பினுடைய வெளிச்சத்தை நீங்க பார்க்கணும். அதைத்தான் அவர் சொன்னார். குடும்ப உறவுக்கு, கணவன் மனைவியுடைய இணக்கத்துக்கு, சமாதானத்துக்கு இந்த அருமையான வழி, வயசு இருக்கட்டும் வயசு இல்லாமல் இருக்கட்டும், வாலிபமாக இருக்கட்டும் வாலிபம் இல்லாமல் இருக்கட்டும், அத்துறைக்கும் இது அழகான வழி என்ற கருத்தை அந்த அருமையான மனிதர் தெளிவான முறையில் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட பிந்தின 10 வருஷங்கள்ல தான் பலதார மனைவி மாற முடிச்சாங்க. அது அரசியல் வாழ்க்கையில். ஆனா அதிகமான காலங்கள் ஹதீஜா அம்மையாரோட தான் வாழ்க்கை நடத்தினாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு 6 குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. எந்த அளவுக்கு அவங்களோட குடும்ப வாழ்க்கையுடைய சந்தோஷம் இருந்தது என்பதை புரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில பல மாத காலங்கள் தியானத்துல வணக்கத்துல இருந்தாங்க. நம்ம எல்லாம் படிச்சதானே. அங்க வச்சுதான் என்ன இறங்கிச்சு, இந்த குர்ஆனுடைய முதலாவது அத்தியாயம் இறங்கிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருக்கின்ற பொழுது ஹதீஜா அம்மையார் என்ன செய்வாங்க, சாப்பாடு சில ஹதீஸுடைய விளக்கத்தில் எழுதுறாங்க, கால்ல செருப்பில்ல 5-6 நாளைக்கு தேவையான உணவுகள் எடுத்து அந்த மலைக்கு மேலே வருவாங்க. இங்க ஹிரா மலையை பார்த்தா ஏறுறதா இல்லையான்னு எங்களுக்கே சந்தேகமா இருக்கு. அல்லாடி சில பேரு வெயில் வர முந்தைய ஏறிடணும், இப்படி எல்லாம் நாங்க யோசிக்கிறோம். அந்த மலையுடைய உச்சிலே அந்த காலத்திலே ஹதீஜா அம்மையார் கையிலே 5-6 நாளைக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டு சில நேரங்கள்ல காலிலே கூட செருப்பில்லாமல் ஏறி தன் ஹபீபை சந்திப்பதாக இருந்தால் அவங்களுக்குள்ள குடும்ப பாசம் எப்படி? ஹிரா குகையில வச்சு முதலாவது வஹி வந்துருச்சுங்க. வஹி வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பாராத நேரம் சில காட்சிகளை கண்ட உடனே ஜம்மிலூனே யா ஹதீஜா, ஹதீஜா என்ன போத்துங்க அப்படின்னு ஓடி வராங்க வீட்டுக்கு. ஹதீஜா அம்மையார் என்ன செஞ்சாங்க, கணவனார சாயை வச்சு போத்து விட்டாங்க. உடனே என்ன நடந்துச்சு கேட்டாங்க. எப்ப நடந்துச்சு அப்படின்னு நடந்து சொன்னாங்க. ஒரு மணி அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, ஒருத்தர் வந்தாரு, அன்னைச்சாரு, அப்படி எல்லாம் சொல்லி விஷயத்த சொன்னாங்க. ஹதீஜா அம்மையார் சொன்ன அருமையான வார்த்தை, ஒரு கணவன் கவலையோட கஷ்டத்தோட வருகின்ற பொழுது, துன்பத்தோடு வருகின்ற பொழுது, ஒரு பிள்ளை வருகின்ற பொழுது ஒரு பெண்மணி எந்த வார்த்தையை பாவிக்க வேண்டும் என்பதற்கு முடலாக இருப்பவர்கள் தான் ஹதீஜா அம்மையார் அவர்கள். அழகான முறையில் சொன்னார்கள், வல்லாஹி கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் ஒரு போதும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். இது நடந்தது நல்லதுக்கு தான், நடந்தது ஒரு நன்மையான காரியம், உங்களை ஒரு போதும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சொல்றாங்க, இன்னக தஸிலுர் ரஹிம். ஏன் உங்களை எல்லாம் கேவலப்படுத்தணும்? நீங்க குடும்பங்களை உறவுகளை சேர்த்து நடக்கிற மனுஷனாச்சு. வத்தஹமிலுல் கல்ல, கஷ்டம் என்று வார ஒரு ஆளுக்கு நீங்க அந்த கஷ்டத்தை நீங்களும் சேர்ந்து சுவைப்பீங்க, நீங்களும் அந்த கஷ்டத்துல பங்கெடுத்துக் கொள்வீங்க. மாதூம, இல்லாத மக்களுக்கு நீங்க உழைச்சு கொடுக்கறீங்க, விருந்தாளிகளை நீங்க வரவேற்கிறீங்க. உண்மை என்று வருகின்ற பொழுது அதற்காக வேண்டி பாடுபடுவது நீங்க தான் முதல் ஆளா இருக்கிறீங்க. நீங்க அதாவது கஷ்டத்தை தாங்கிக் கொள்றீங்க, பிறருக்கு உதவி செய்றீங்க, உறவுகளை பேணுறீங்க. அது மாத்திரமல்ல, விருந்தாளிகளை வரவேற்று அவங்களுக்கு உரிய முறையில நடந்து கொள்றீங்க. நன்மை உண்மை விஷயம் எது வருகிறதோ அது தயங்காம முன்னெடுக்கிறீங்க. இப்படியான உங்களுக்கு எப்படி ஒரு கஷ்டம் வரப்போகிறது, எப்படி நீங்கள் கேவலப்பட போகிறீர்கள் என்ற ஒரு அருமையான ஆறுதலை சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி அடைந்தாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம எல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். உதாரணமா நம்மளுக்கு தான் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கிறேங்க, பிரச்சனை வந்துருச்சு, 4 பேர் சொல்லுவாங்க, சரி வாப்பா அல்லாஹ் நிக்கிறான், அந்த விஷயத்த நாங்க பார்த்துக்கிடுவோமே, மாமா மச்சான் நீங்க அப்படி வேணா இப்படி விட்டுடுங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு மனைவின்னு சொல்றா, என்னங்க யோசிக்கிறீங்க, அல்லாஹ் இருக்கிறான், நம்ம எல்லாம் துஆ செய்வோம், கொண்டுட்டா வந்தோம்,
கொண்டா போப்பறம், அல்லாஹ் எப்படி ஒரு வழியை காட்டுவேன், நீங்க ஏன் கவலைப்பட்டிருக்கிறீங்க, ரொம்ப நிம்மதியா தூங்குங்க என்று ஒரு மனைவி ஒரு வார்த்தை சொன்னா அத்தனை கீழே இறங்கிடுமா இல்லையா? அல்லாஹு ஜல்ல ஜலாலு அப்படித்தான் வச்சிருக்க. ஒரு பெண்ணுடைய தன்மை மென்மையுடைய தன்மை. அதுக்காக வேண்டி கடுமையான பெண்களை நீங்க ஆதரவாக்குங்கிறது அல்ல. பெண்ணுடைய தன்மை அப்படித்தான். கல்லாலும் மண்ணாலும் களிமண்ணாலும் ஆண்கள் படைக்கப்பட்ட வன்மை உள்ள அந்த மக்களுக்கு மென்மையான ஒரு நிலைமையிலே தான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா மனைவியாக்கி வச்சிருக்கிறான். இந்த ரெண்டையும் சேர்த்த மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்தல்லா ஃபீஹா ஸதகத்துன். அவங்களோட வாயில நீங்க வயசா இருக்கட்டும் இந்த தீட்டி உங்களோட அன்பை வெளிப்படுத்துறீங்களே அது சதக்கா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் அந்த ஜேம நாட்டு ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார். இப்படியான ஒரு அருமையான குடும்ப நலனை சொல்லுகின்ற ஒரு நபர் ரசூலுல்லாஹ் பற்றி வேற யாரும் இல்லை. எனவேதான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையில் எந்தெந்த அனைத்து விடயங்களும் பேசுவதாயிருந்தாலும் குடும்பமாயிருந்தாலும் சமுதாயத்தில் வியாபாரமாக இருக்கட்டும் சமூக சேவையா இருக்கட்டும் அத்துணையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அருமையான வழிமுறைகளை அஹ்லாக்களை எங்களுக்கு தந்தார்களோ அந்த அருமையான வழிமுறைகளை பின்பற்றி அல்லாஹ்விடத்தில் உயர் பெற்ற நல்லவர்களாக ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தருள்வாயா, எங்களுக்கு தந்த நியமத்துக்களை உனக்கு பொருத்தமான முறையில் செலவிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வராக. ரசூலுல்லாஹ்வுடைய மேலான அந்த அஹ்லாக்களை நிறைய பெற்ற நல்லவர்களாக ஆக்கி வைப்பாயா, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெற்ற நல்லவர்களாக ஆக்கி வைப்பாயா. இந்த நாட்டிலே சாலை மக்களும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. எங்களை விட்டு பிரிஞ்சு சென்று விட்டார்களே அருமையான தாய் தந்தையர்கள், யா அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை நீ வெளிச்சமாக்கி வைப்பாயா. குடும்பத்திலே வஃபாத்தாயிட்டார்கள், அது மனைவி மக்களாக இருந்தாலும் யாராயிருந்தாலும் அத்தனை பேருடைய கபர்களை நீ வெளிச்சமாக்கி வைப்பாயா. ஹயாத்தோடு என்றால் அவர்களுக்கு ஹயாத்தில் ரஹ்மத்தின் கிருபையும் செய்தருள்வாயா. நாளை மர்ம நாளில் ரசூலுல்லாஹ்வுடைய மேலான ஷஃபாஅத்தை அவருடைய திருக்காக காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி خلقல் இன்சான மின் தீன் ثم جعل نسله من سلالة من ماء مهين ثم اصطفاه ونفخ فيه من روحه فتبارك الله أحسن الخالقين. أحمده سبحانه وتعالى هو الرزاق ذو القوة المتين وأشكره شكرا جزيلا بكل وقت وحين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الملك الحق المبين وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله الصادق الوعد الأمين صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحابه صلاة وسلاما دائمين متلازمين إلى يوم الدين وسلم تسليما كثيرا. أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله العظيم عز وجل وأطيعوه فإن تقوى حبل الله المتين وصية رب العالمين. وعليكم بالتزام أركان الإسلام ولا تضع مالكم باكتساب الآداب وأن بقية أمركم لا قيمة له بين الأنام وأنه أشرف الأسياء قال اللثمات. نبهنا الله نبه الغافلين ونبر قلوبنا بالإيمان واليقين وجعلنا في زمرة الصالحين والمتقين. والله تعالى يقول ووثق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ربنا وابعث بهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. نفعني الله وإياكم بهدى كتابه. وأقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم وأستغفر عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم. Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.